பூஜை மற்றும் தீபாவளியையொட்டி அடுத்த ஒரு மாதத்திற்கான வாராந்திர சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த 6 ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. விழாக்கால கூட்டத்தை சமாளிக்க தெற்கு ரயில்வே 6 சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல் மற்றும் செங்கோட்டை இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புதன்கிழமைகளில் மட்டும் பிற்பகல் 3:10 மணிக்கு புறப்படும் எனவும் அரக்கோணம், சேலம், திண்டுக்கல், மதுரை, நெல்லை, தென்காசி வழியாக செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் செங்கோட்டையில் இருந்து வியாழக்கிழமைகளில் மட்டும் இரவு 9 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். இந்த ரயில் முழுவதும் 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகளை கொண்டதாகும். சென்னை எழும்பூர், நெல்லை இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 24ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு ரயில் நெல்லையில் இருந்து வியாழக்கிழமைகளில் மட்டும் இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு விருதுநகர், மானாமதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, விழுப்புரம் வழியாக எழும்பூர் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரில் இருந்து வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நண்பகல் 12:30 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் நள்ளிரவு 1:30 மணிக்கு நெல்லையை சென்றடையும் என கூறப்படுகிறது. சென்னை சென்ட்ரல், போத்தனூர் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 24ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து வியாழக்கிழமைகளில் மட்டும் இரவு 11:50 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் அரக்கோணம், காட்பாடி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை வழியாக இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் போத்தனூரில் இருந்து மாலை 6:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 3:15 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தாம்பரம், நாகர்கோவில் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. நாகர்கோவிலில் இருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இரவு 11:15 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் நெல்லை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், சீர்காழி, விழுப்புரம் வழியாக இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமைகளில் மட்டும் பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் காலை 5:15 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர், தூத்துக்குடி இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. தூத்துக்குடியில் இருந்து திங்கட்கிழமைகளில் மட்டும் இரவு 11:15 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம் வழியாக எழும்பூர் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரில் இருந்து செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் நண்பகல் 12:30 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் இரவு 11:15ற்கு தூத்துக்குடி சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல், நாகர்கோவில் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 29ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. நாகர்கோவிலில் இருந்து செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் காலை 9:15 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் நெல்லை, மதுரை, திண்டுக்கல், கரூர், சேலம், அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரல் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புதன்கிழமைகளில் மட்டும் காலை 4:15க்கு புறப்படும் இந்த ரயில் இரவு 8:30 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் என தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்களையும் செங்கோட்டையன் போன்ற அதிருப்தியாளர்களையும் தாங்கள் சந்திக்க வேண்டாம் என அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதிமுகவை பொறுத்தவரை இம்முறை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அண்மையில் அடுத்தடுத்து அறிவித்தனர். இவை ஒருபுறம் இருக்க, முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையனும் கட்சிக்குள் போர்க்கொடி தூக்கியுள்ளார்.
ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கெடு விதித்தார். ஆனால் தனது முடிவில் உறுதியாக உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு கெடு விதித்த செங்கோட்டையனை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கினார். அதேபோல முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என டிடிவி தினகரன் மறுபுறம் தொடர்ந்து கூறி வருகிறார். இதனால் அதிமுக தலைமை அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு நேற்று காலை சென்றார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற சிபி ராதாகிருஷ்ணனை அதிமுக எம்பிக்களுடன் நேரில் சென்று சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் நேற்றிரவு சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமியுடன் KP முனுசாமி, SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், தம்பிதுரை, CV சண்முகம், இன்பதுரை, தனபால் உள்ளிட்டோரும் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். அதன் பின்னர் மற்றவர்கள் வெளியே வந்த நிலையில் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தனியாக சுமார் 20 நிமிடங்கள் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை சந்திக்க வேண்டாம் என வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதேபோல செங்கோட்டையன் போன்ற அதிருப்தியாளர்களையும் சந்திக்க வேண்டாம் என வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் திமுக தலைவர்கள் மீதான அமலாக்கத்துறை மற்றும் CBI வழக்குகளை துரிதப்படுத்தவும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. சந்திப்புக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி தனது முகத்தை கைக்குட்டையால் மூடியபடியே காரில் சென்றார். அதிமுக இணைப்பு தொடர்பாக தனக்கு கெடு விதித்திருந்த செங்கோட்டையன் அமித்ஷாவை சில தினங்களுக்கு முன்னர் சந்தித்துவிட்டு வந்திருந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் அவரை நேரில் சந்தித்துள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்த நிலையில் நேற்று பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. கனமழையின் காரணமாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் மழைநீர் புகுந்தது. இதனையடுத்து அங்கு சிகிச்சையில் இருந்த நோயாளிகள் மாற்று இடத்திற்கு மாற்றப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நேரத்தில் கனமழை பெய்தது. சுமார் 15 நிமிடங்கள் நீடித்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பாண்டகப்பாடி, வெண்பாவூர், மாவுலங்கை, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. மின்னல் தாக்கியதில் மாவுலங்கை கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுச்சாமி என்ற விவசாயியின் பசுமாடு உயிரிழந்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், பாண்டியநகர், வடகரை, செங்குளம், கரிசல்பட்டி, ராயபாளையம், மரவன்குளம், சுந்தராம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழை மானாவாரி பயிர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வத்திராயிருப்பு அருகே மகாராஜபுரம் 7வது வார்டு அம்பேத்கர் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இந்த மழை வேண்டா எல்லா தண்ணியும் ஒன்னா கலந்து வீட்டுக்குள்ளதான் வருது. இதுக்கு எங்களுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு பிளாட் போட்டு கொடுங்க, வார்கால மேல வசதி கெட்டுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தம்பிவட்டி, கருப்பூர்,
கோட்டை இருப்பு, சிவகங்கை சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சாலையோரத்தில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், அசோக் நகர், மேட்டுப்பட்டி, டிவிஎஸ் கார்னர், பிருந்தாவனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. இதனால் குளுமையான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானலில் மாலை நேரத்தில் மலைப்பகுதிகளில் இடைவெளி விட்டு மழை பெய்தது. மேலும் வானில் செந்நிறம் தோன்றி வண்ணமயமாக காட்சியளித்தது. இதனை கண்டு நட்சத்திர ஏரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் நடைப்பயிற்சியில் ஈடுபட்ட உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்று பகலில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நள்ளிரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிகழ்ந்த மேகவெடிப்பால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்தனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்கனவே பலமுறை மேகவெடிப்பால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இரவு டேராடூன் மலைப்பகுதிகளில் மீண்டும் மேகவெடிப்பு நிகழ்ந்தது. டேராடூன் மற்றும் ரிஷிகேஷ் பகுதிகளில் மேக கூட்டங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டபோது உருவான மிரள வைக்கும் மின்னல் காட்சிகளும் பேரிடியின் சத்தங்களும் மேகவெடிப்பின் தீவிரத்தை உணர்த்துவதாக உள்ளன. மேகவெடிப்பால் டேராடூனில் அசன் ஆற்றில் பொங்கி பாய்ந்த காட்டாற்று வெள்ளம் தப்கேஸ்வர் மகாதேவ் கோவிலை மூழ்கடித்தது. அசன் ஆற்றில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர் பலத்த காயமடைந்தாலும் தண்ணீரின் வேகம் மிக அதிகமாக இருந்ததாலும் நகர முடியாமல் செடிகளை பிடித்தபடி உதவி கோரினார். அவரை மீட்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். டேராடூனில் உள்ள சகஸ்தர தாரா பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி சந்தையில் இருந்த பெரும்பாலான கடைகள் சேதமடைந்தன. கடும் வெள்ளப்பெருக்கால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டதுடன் ஏராளமான வீடுகள், வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. டேராடூனின் பிரேம் நகர் பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய நபர் மின்கம்பத்தில் ஏறி உயிர் தப்பினார். ஜகான் ஆற்றில் கட்டுக்கடங்காமல் பாய்ந்த வெள்ளம் டேராடூன் ஹரித்வார் தேசிய நெடுஞ்சாலையை பெயர்த்தெடுத்து சென்றது. தண்ணீரில் அடித்து வரப்பட்ட செடிகளை மீட்பு படையினர் அகற்றிய நிலையில் பாலத்தின் மறுபுறம் தண்ணீர் அருவி போல பாய்ந்தோடியது.
ரிஷிகேஷில் சந்திரபாகா ஆற்றில் பாய்ந்த வெள்ளம் சாலையை மூழ்கடித்ததுடன் வாகனங்களையும் அடித்துச் சென்றது. வாகனங்களின் மீது ஏறி தவித்தவர்கள் மீட்கப்பட்டனர். ரிஷிகேஷில் சாலைகள் ஆறு போல மாறிய நிலையில் வாகனங்கள் தத்தளித்து சென்றன. இதேபோல இமாச்சல பிரதேச மாநிலத்திலும் பெருமழையால் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் மண்டி மாவட்டத்தில் தரம்பூரில் உள்ள பேருந்து நிலையம் முற்றிலும் சேதமடைந்தது. இமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கார்கள் கடுமையாக சேதமடைந்து ஆங்காங்கே கிடந்தன. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசி மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இதையொட்டி அவருக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி, தங்களைப் போன்றே இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல முழு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண தாங்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலியத்தை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய பொருட்களுக்கு 50% வரியை ட்ரம்ப் விதித்தது முதலே இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக மோதல் நீடித்து வருகிறது. எனினும் நரேந்திர மோடியை விரைவில் சந்திக்க ஆர்வமுடன் இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் நிலைமை சீரடைந்து வருகிறது. இந்நிலையில் மோடியை ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டது முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை 74,000 அதிகரிக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒரு வாக்குச்சாவடியில் 1200 வாக்காளர்கள் மட்டுமே இருக்க வேண்டிய நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 68,000 இருந்து 74,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உருவாக்கப்படும் 6,000 வாக்குச்சாவடிகள் குறித்து ஒரு வாரத்திற்குள் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி வாக்குச்சாவடிகளை இறுதி செய்ய மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளில் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்களை பயன்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கி உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி அலுவலர்களாக மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பணிக்கு வர இயலாத நிலை ஏற்பட்டால் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்ட பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக அர்ச்சனா பட்நாயக் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். உரப்பற்றாக்குறையை தவிர்த்திட தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய யூரியா உள்ளிட்ட உரங்களை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரப்படி 5.661 லட்சம் ஹெக்டரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட 10% அதிகம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனால் மாநிலம் முழுவதும் நேரடி உரங்களுக்கு அதிக தேவை எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் வழங்கல் திட்டத்தின்படி விவசாய உற்பத்திக்கு தேவைப்படும் யூரியா, டிஏபி, எம்ஓபி, காம்ப்ளெக்ஸ் உரங்களை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உற்பத்தியாளர்கள் வழங்கவில்லை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மொத்த ஒதுக்கீட்டில் சுமார் 57 விழுக்காடு அளவிற்கு மட்டும்தான் உற்பத்தியாளர்களால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நிறுவன வாரியாக இதுவரை வழங்கப்பட்ட உரங்களின் விவரங்களை பட்டியலிட்டுள்ளார். இந்நிலையில் தற்போதைய காரிப் மற்றும் எதிர்வரும் ராபி பருவத்திற்கு உர பற்றாக்குறை குறையை தவிர்த்திடும் வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய 27,823 மெட்ரிக் டன் யூரியாவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளார். 15,831 மெட்ரிக் டன் டிஏபி, 12,422 மெட்ரிக் டன் எம்ஓபி மற்றும் 98,623 மெட்ரிக் டன் என்பிகே காம்ப்ளெக்ஸ் உரங்களை உடனடியாக வழங்கவும் பிரதமருக்கு கடிதம் வாயிலாக முதலமைச்சர் கோரியுள்ளார்.
நன்றியோடு தாங்கள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது சாத்தான் வேதம் ஓதுவது போன்று இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது என்றார். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறது. இப்ப போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன? ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்கள் கட்சியில சேர்ந்து எல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு கட்சியை விட்டு நீக்கிட்டு கவுக்க முற்பட்டமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றியதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டார். செங்கோட்டையன் விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என பாஜகவினருக்கு கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அக்கரை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தேர்தலில் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும் சிறிய பிரச்சனைகளில் ஒற்றுமை இழந்துவிடக் கூடாது என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கூட்டணி விவகாரம், உட்கட்சி பிரச்சனை போன்றவற்றை தேசிய தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றும் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவை வலுப்படுத்துவது தொடர்பாக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் தலைமையில் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் குஷ்பு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைகளை விவரித்தார். விஷயங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேரணும். சில விஷயங்கள் இருக்கு, எங்கே நாங்க தவறு பண்றோம், எங்கே மக்கள் கிட்ட சில விஷயங்கள் நாங்க கொண்டு போகல. இது எல்லாமே ஒரு ஆலோசனை தான். இது ஆலோசனைகள் தான் இருந்தது. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகம் நீங்க பார்க்க முடியாது. பட் இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும். தமிழ்நாட்டு மக்களிடம் பாஜகவை எடுத்து செல்வது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக குஷ்பு தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தில் முகவரியை மாற்றி அன்புமணி தரப்பு மோசடி செய்துள்ளதாக ராமதாஸ் தரப்பை சேர்ந்த பாமக கௌரவ தலைவர் JK மணி குற்றம் சாட்டிய நிலையில் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். பொதுமக்கள் இதில் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏமாற்று வேலை நாடகம் என்பது முகவரியை மாற்றிய காரணத்தால் முகவரி தான் மாறி இருக்குதே தவிர தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாற்றமில்லை. இந்த முகவரி மாற்றினது யாருக்குமே தெரியாது. மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்கள் கட்சியில் இருக்க யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும் நமது அலுவலகம் என்பது மாற்றப்பட்டது என்பது நன்றாக தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், 63 நாட்டு முத்து நாயக்கன் சேர்வு அலுவலகமாக இருக்க செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். அதற்கு பிறகு நீங்கள் உறுப்பினர் அட்டை சேர்க்கிறதுக்கு தைலாபுரத்தை எந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றாமல் பண்ணீங்க. இதில் இன்னொன்று, விதி 21 படி கட்சியினுடைய தலைமை அலுவலகம் என்பது சென்னையில் தான் இருக்கணும்னு இருக்கு. சேலம் கருப்பூரில் நடந்த அரசு விழாவில் கலந்து கொண்ட பாமகவின் அன்புமணி மற்றும் ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் இருவரும் துணை முதலமைச்சர் உதயநிதியை பாராட்டினர். விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இருவரும் இதே ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். எந்த அரசு விழாவிலும் துணை முதலமைச்சர் வந்தா கட்சி பாகுபாடு இல்லாமல் பாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரி போட்டு இந்த அரசு விழாவுக்கு வரணும். சேலம் மாவட்டத்தில் மக்கள் பிரதி கலந்து கொண்டு இந்த அரசு விழா திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கிற பாகுபாடு இல்லாமல் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நட்பு கட்சி பார்க்கிறது அரசாங்க திட்டம். ஆகவே அவருடைய செயலை நான் உண்மையிலேயே நாங்கள்லாம் பாராட்டுகிறோம். அரசு நிகழ்ச்சி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அந்த அடிப்படையில் இங்கே துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களெல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே மகளிர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த நல்ல பல திட்டங்களை நம்ம அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே அவர் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் நம்முடைய இயக்கம் கிடையாது, நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது, இப்போ கிடையாது. இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையாக பாராட்டியிருக்கிறார்கள்.
எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணின் தாய் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வைரமுத்து மற்றும் மாலினி கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் காதலுக்கு மாலினியின் தாய் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. தாயை மீறி மாலினி வைரமுத்து வீட்டில் குடியேறிய நிலையில் இருவருக்கு முறைப்படி பதிவு திருமணம் செய்ய உறவினர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த வைரமுத்துவை ஒரு கும்பல் வழிமறித்து அறிவாளால் சரமாரியாக தாக்கியது. இதில் வைரமுத்து ரத்த வெள்ளத்தில் மிதந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி வைரமுத்துவின் உறவினர்கள் மற்றும் மாலினி, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்டோர் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கலைந்து சென்ற உறவினர்கள் மயிலாடுதுறை மருத்துவமனையில் காத்திருப்பு போராட்டத்தில் விடிய விடிய ஈடுபட்டனர். மாலினியின் தாய் விஜயா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும் வரை வைரமுத்துவின் உடலை வாங்க மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் பெண் அரசு அதிகாரியின் வீட்டில் நடந்த சோதனையில் 90 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நுபுர் போரா என்ற பெண் கடந்த 6 ஆண்டுகளாக அசாம் அரசு அதிகாரியாக உள்ளார். இவர் லஞ்சம் வாங்குவதாகவும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததாகவும் புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக 6 மாதங்களாக கண்காணித்து வந்த முதலமைச்சர் சிறப்பு லஞ்ச ஒழிப்பு பிரிவினர் கவுகாதியில் உள்ள நுபுர் போராவின் வீடு உள்ளிட்ட அவருக்கு தொடர்புடைய 3 இடங்களில் சோதனை நடத்தினர். அதில் 90 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் முதல் கட்டமாக பறிமுதல் செய்யப்பட்டன. பர்பேட்டா மாவட்டத்தில் சர்க்கிள் அதிகாரியாக இருக்கும் இவர் நில பத்திரப்பதிவு தொடர்பான பணிகளுக்கு 1000 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்று வந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து சோதனை நடத்தப்படும் என்றும் அதில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை முன்னேற்றம் கண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை 5 கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் இந்திய பொருட்களுக்கு 25% வரியை அமெரிக்கா விதித்தது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய ட்ரம்ப் அதற்கு 25% என மொத்தமாக வரியை 50% உயர்த்தினார். இதையடுத்து இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை தடைபட்டது. இந்நிலையில் இந்தியாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தக தடையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதன்படி வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க பிரதிநிதி பிரண்டன் லின்ச் மற்றும் குழுவினர் இந்தியா வந்தனர். இதையடுத்து வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சக மட்டத்தில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஏறத்தாழ 7 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் விரைந்து தீர்வு காணவும் இருதரப்பிற்கும் சேதாரம் இல்லாமல் சுமூகமாக ஒப்பந்தம் கையெழுத்திடுவது குறித்தும் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூக தீர்வு காண இருதரப்பும் முன்வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று அந்த அணி விளையாடும் போட்டிகளில் இருந்து நடுவர் ஆண்டி பைக்ராஃப்டை நீக்க ஐசிசி முடிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போட்டியின் போது பாகிஸ்தான் வீரர்களுடன் கைக்குலுக்க இந்திய வீரர்கள் மறுத்துவிட்டனர். மேலும் டாஸ் போடும்போது கேப்டன்கள் கைக்குலுக்க வேண்டாம் என்று நடுவர் ஆண்டி பைக்ராஃப்ட் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஆண்டி பைக்ராஃப்டை நீக்க பாகிஸ்தான் கோரிய நிலையில் அதனை ஐசிசி நிராகரித்தது. இதையடுத்து ஆசிய கோப்பை தொடரிலிருந்து விலகுவதாக பாகிஸ்தான் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து ஐசிசி சார்பில் நடத்தப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகளில் ஆண்டி பைக்ராஃப்ட் நடுவராக செயல்பட மாட்டார் என்று ஐசிசி உத்தரவாதம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து போட்டியிலிருந்து விலகும் முடிவை பாகிஸ்தான் கைவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இன்று நடைபெறவுள்ள ஐக்கிய அரபு எமிரகம் பாகிஸ்தான் இடையிலான ஆட்டத்தில் ஆண்டி பைக்ராஃப்டுக்கு பதிலாக ரிச்சி ரிச்சர்ட்சன் நடுவராக செயல்படுவார் என கூறப்படுகிறது. அதே நேரம் இன்றைய ஆட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரகத்தை வீழ்த்தினால் மட்டுமே ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் அடுத்த சுற்று வாய்ப்பில் பாகிஸ்தான் தொடர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூரில் இன்று திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற உள்ளது. இதன் சிறப்புகள் குறித்து தற்போது இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழா அதன் வரலாற்று சிறப்புமிக்க மைல் கற்களையும் முக்கிய தலைவர்களின் பங்களிப்புகளையும் கொண்டாடும் ஒரு நிகழ்வாகும். 75 ஆண்டுகளை கடந்து நடைபோட்டு வரும் திமுகவை 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்தார். தொடக்கத்தில் தனது ஆசானான பெரியாரை போற்றும் வகையில் கட்சிக்கு தலைவரை அண்ணா நியமிக்கவில்லை. பொதுச் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர் பொறுப்புகள் மட்டுமே இருந்தன. அதுவரை தேர்தலில் போட்டியிடாமல் இருந்த திமுக 1957ஆம் ஆண்டில் ஒரு அரசியல் கட்சியாக தேர்தலில் களமிறங்கியது.
முதல் தேர்தலிலேயே 15 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்த திமுக 1967ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆட்சி அமைத்தது. கட்சியின் 18 ஆண்டுகால வளர்ச்சிக்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. அண்ணா முதல்வரானார். 1969ஆம் ஆண்டில் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கட்சியின் தலைவராக மு. கருணாநிதி பொறுப்பேற்றார். 1974ஆம் ஆண்டு திமுகவின் வெள்ளி விழா ஆண்டை குறிக்கும் வகையில் முப்பெரும் விழாவை கருணாநிதி அறிமுகப்படுத்தினார். பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள் மற்றும் திமுக தொடங்கிய நாள் ஆகிய 3 முக்கிய நாட்களை ஒருங்கிணைத்து கொண்டாடப்பட்டது. இந்த முதல் முப்பெரும் விழா சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. அப்பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது. 1985ஆம் ஆண்டில் முப்பெரும் விழாவில் பெரியார், அண்ணா, கலைஞர் பெயர்களில் விருதுகளை வழங்க கருணாநிதி திட்டமிட்டார். 1999ஆம் ஆண்டில் திமுகவின் பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது. அப்போது மு. கருணாநிதி தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார். அண்ணா அறிவாலயத்தில் நடந்த விழாவில் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலும் விருது அறிமுகப்படுத்தப்பட்டது. 2018ஆம் ஆண்டில் திமுக தலைவராக மு. க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு முப்பெரும் விழாவில் பேராசிரியர் அன்பழகன் பெயரிலும் விருது அறிவிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் திமுகவின் பவள விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது. அப்போது மு. க. ஸ்டாலின் பெயரிலும் விருது அறிவிக்கப்பட்டது. 2024 அக்டோபர் 21ஆம் தேதி மறைந்த முரசொலி செல்வம் படத்திறப்பு விழாவில் முரசொலி செல்வம் பெயரில் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு விருது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி இந்த ஆண்டு அந்த விருது மூத்த பத்திரிகையாளர் A.S. பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்படுகிறது. திமுகவின் வெள்ளி விழா ஆண்டான 1974, பொன்விழா ஆண்டான 1999 மற்றும் பவள விழா ஆண்டான 2024 ஆகிய 3 முக்கிய மைல் கற்களிலும் கட்சி ஆட்சியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கரூரில் இன்று மாலை நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறும் நிலையில் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் முன்னிலையில் பிரான்ஸ் நாட்டுடன் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சுற்றுலா, பண்பாடு மற்றும் சமய அறநிலையத்துறை மற்றும் பிரான்ஸ் நாட்டின் வால் டி லாயர் மாகாணத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் அமைக்கப்படும் 4 புதிய தொழிற்பேட்டைகள், தொழிலாளர்கள் தங்கும் விடுதி, வேளாண் பொருட்கள் உற்பத்திக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்டவற்றுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பொருளாதார தடையினால் உயர்கல்வி தொடர முடியாத இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் சென்னையில் அண்ணாமலையின் இல்லத்திற்கு சென்று அவருடன் தனியாக 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சமீப நாட்களாக சென்னை மற்றும் டெல்லியில் நடைபெற்ற பாஜக கூட்டங்களில் அண்ணாமலை கலந்து கொள்ளாத நிலையில் பாஜக மையக்குழு கூட்டத்திற்காக சென்னை வந்த BL சந்தோஷ் கூட்டத்திற்கு முன்பாக அண்ணாமலையை சந்தித்து பேசினார். டிடிவி தினகரன் அண்ணாமலையை புகழ்ந்து பேசியது பாஜகவில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் தனது அதிருப்திகளை BL சந்தோஷிடம் அண்ணாமலை கூறியதாக தகவல் வெளியாகிறது. இதுகுறித்து தேசிய தலைமையிடம் பேசுவதாக BL சந்தோஷ் உறுதியளித்த பிறகே பிற்பகலில் நடந்த கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்றதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் தனியார் நிறுவனத்தின் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை நிறுவுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த ஆலையால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக சுற்றுவட்டார மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மானாமதுரை முழுவதும் கடைகள், ஹோட்டல்கள் உள்ளிட்டவற்றை அடைத்து அனைத்து வர்த்தக சங்கங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் அருகே கழிவுநீர் கால்வாய்க்குள் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சங்கரன்கோவில் மற்றும் நாகர்கோவிலைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கொடைக்கானலுக்கு காரில் சுற்றுலா சென்று கொண்டிருந்த போது விருதுநகர் அருகே திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் கழிவுநீர் கால்வாய் தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்து விழுந்தது. இதில் 3 இளைஞர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் நாகர்கோவிலை சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டார்.
தூத்துக்குடி மென்பொருள் பொறியாளர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான எஸ்ஐ சரவணனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தூத்துக்குடியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததாக கூறி பெண்ணின் சகோதரர் சுர்ஜித்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சுர்ஜித், அவரது தந்தை சரவணன், உறவினர் ஜெயபாலன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஜாமீன் கோரி எஸ்ஐ சரவணன் தாக்கல் செய்த மனுவை திருநெல்வேலி மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியைச் சேர்ந்த இன்ஸ்டா பிரபலம் தங்கப்பாண்டி விபத்தில் சிக்கிய நிலையில் அவருக்கு தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இயற்கை அழகு கொஞ்சம் வகையில் உள்ள கூமாப்பட்டியை தனது வீடியோக்கள் மூலம் ட்ரெண்டாக்கியவர் தங்கப்பாண்டி. சமூக வலைதள பிரபலமான இவர் தற்பொழுது தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் சென்னையில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய தங்கப்பாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சென்றபோது ஆமினி பேருந்து கதவில் எதிர்பாராத விதமாக மோதியுள்ளார். இதில் அவருக்கு இடதுகை தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் தங்கப்பாண்டி சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உள்ள அரசு பள்ளியில் கூச்சலிட்டதை தட்டி கேட்ட பயிற்சி ஆசிரியர்களை மாணவர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வு நடந்துள்ளது. அப்போது அந்த வழியாக சென்ற 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வகுப்பறையின் கதவை தட்டியும் கூச்சலிட்டபடியும் சென்றதாக தெரிகிறது. இதனை அங்கிருந்த பயிற்சி ஆசிரியர் மணிகண்டன் தட்டி கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் வகுப்பறைக்குள் புகுந்து மணிகண்டனை தாக்கியதாக தெரிகிறது. அதை தடுக்கச் சென்ற பயிற்சி ஆசிரியை ஸ்ரீநிதியையும் மாணவர்கள் தாக்கினர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பலத்த காற்றால் சாலையில் மின்கம்பம் சரிந்து விழுந்த நிலையில் பழுதான மின்கம்பங்களை அகற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் பூமாரி அம்மன் கோவில் எதிரே உள்ள மின்கம்பம் பலத்த காற்றால் திடீரென சாலையில் சாய்ந்து விழுந்தது. இதையடுத்து உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் போர்க்கால அடிப்படையில் சேதமடைந்துள்ள மின்கம்பங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வீடு புகுந்து 24 சவரன் நகைகளை திருடியவரை போலீசார் கைது செய்தனர். ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர் 24 சவரன் நகைகளை திருடிச் சென்றார். இதுகுறித்து ஆனந்தராஜ் அளித்த புகாரின் பேரில் கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த முகமது பஷீர் என்பவரை 24 மணி நேரத்தில் மேட்டுப்பாளையம் போலீசார் கைது செய்தனர். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மகன் புதிதாக தொடங்கவுள்ள கல் குவாரிக்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தவர்களிடம் மைக் பறிக்கப்பட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஸ்ரீ மூலக்கரை பகுதியில் கல் மற்றும் கிராவல் குவாரி அமைக்க நயினார் நாகேந்திரனின் மகன் பாலாஜி விண்ணப்பித்துள்ளார். இந்த பகுதியில் ஏற்கனவே உள்ள கல் குவாரிகளுக்கே பொதுமக்களிடம் எதிர்ப்பெழுந்துள்ள நிலையில் பாலாஜி புதிதாக விண்ணப்பித்துள்ள குவாரிக்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது எதிர்ப்பு தெரிவித்தவர்களிடம் இருந்து பாலாஜியின் ஆதரவாளர்கள் மைக்கை பறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 13 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஆர்கேபேட்டை அருகே உள்ள பள்ளியில் பயிலும் 13 வயது சிறுமிக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் வெண்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்ற 65 வயது முதியவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் முதியவர் தப்பியோடிய நிலையில் அவரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பிறந்து 2 நாட்களேயான குழந்தை இறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அபிமன்யு நாகஜோதிகா தம்பதிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் குழந்தைக்கு பால் கொடுத்து படுக்க வைத்த சிறிது நேரத்தில் குழந்தை உயிரிழந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் குழந்தைக்கு உரிய சிகிச்சை வழங்கவில்லை என கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு கண்ணாடியை உடைத்தனர். சென்னை அண்ணாநகர் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி வீட்டின் மீது மண்ணெண்ணெய் நிரப்பிய பாட்டிலில் தீ வைத்து வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்ணாநகரை சேர்ந்த மணிரத்னம் ஜே நகர் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ளார். இந்நிலையில் மணிரத்னம் தனது வீட்டின் வெளியே சூர்யா என்பவருடன் பேசிக் கொண்டிருந்த போது சூர்யாவின் நண்பர்கள் 3 பேர் மணிரத்னத்தை தாக்க முயன்றனர். இதனையடுத்து அவர்களை அப்பகுதி மக்கள் பிடிக்க முயன்றனர். அப்போது சூர்யா மண்ணெண்ணெய் நிரப்பிய பாட்டிலில் தீயை வைத்து மணிரத்னம் வீட்டின் மீது எரிந்துள்ளார்.
ஈரோட்டில் செயல்படும் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து நகையை திருடிய நபர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி நேதாஜி சாலையில் உள்ள அம்மன் நகைக்கடைக்கு வந்த நபர் 2 சவரன் தங்க காசுகளை திருடிச் சென்றார். இது தொடர்பான புகாரை விசாரித்து வந்த காவல்துறையினர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த முகமது அலி என்பவரை தற்போது கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர் மற்றும் துப்புரவு பணியாளர் சிகிச்சை அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கச்சிராயபாளையம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர்கள் சரியாக வருவதில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சிகிச்சைக்கு வந்த சிறுவனுக்கு பணியில் இருந்த செவிலியர் சிகிச்சை அளித்து மாத்திரைகள் கொடுத்துள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அடுத்த மரக்கட்டா சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறு செய்த காட்டு யானை மீண்டும் வனத்திற்குள் விரட்டப்பட்டது. ஒற்றை காட்டு யானையை கண்டு அஞ்சிய வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை மீண்டும் வனத்திற்குள் விரட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வீடு மற்றும் கடைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றினர். அருணகிரி சத்திரம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பல ஆண்டுகளாக வீடுகள் மற்றும் கடைகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் கடந்த மாதம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் அளித்தனர். இச்சூழலில் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் கடைகள் மற்றும் வீடுகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மது போதையில் முதியவர் சாலையில் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தங்கல் அண்ணா சிலை முன்பு மது போதையில் சாலையில் அமர்ந்த நபர் அந்த வழியாக சென்ற லாரியை வழிமறித்து முன்பக்கத்தில் ஏறி தொங்கியவாறு அடாவடி செய்தார். சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் இரவு நேரங்களில் மதுபோதை ஆசாமிகளை போலீசார் கட்டுப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் குவியலாக மாத்திரைகள் கொட்டப்பட்டு கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் மருத்துவ கழிவுப் பொருட்கள், காலாவதியான மாத்திரைகள் உள்ளிட்டவை பெருமளவில் கொட்டப்பட்டுள்ளன. கருத்தரித்தலுக்கான மாத்திரைகள் உள்ளிட்டவை குவியலாக கொட்டப்பட்டுள்ளன. இதனை முறையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் தேசம் கட்சி செயலாளர் கொலை வழக்கில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விவேகானந்தன் ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் தேசம் கட்சியின் செயலாளராக பணியாற்றி வந்தார். இச்சூழ்நிலையில் முன்விரோதம் காரணமாக விவேகானந்தன் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 6 பேரை விடுவித்த நீதிமன்றம் முருகன், பிரபாகரன், சண்முகம், சுரேஷ் மற்றும் குமார் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. மாதந்தோறும் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒப்பந்த பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை சேர்ந்த ஒப்பந்த நிறுவனம் முறையாக ஊதியம் வழங்காமல் இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறி ஒப்பந்த பணியாளர்கள், காவலர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளில் 12 பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற யானையை பிடிக்க 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தி வரும் யானையை பிடிக்க வலியுறுத்தி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் யானையை பிடிக்க முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் ராகேஷ்குமார் உத்தரவிட்ட நிலையில் யானையை பிடிக்க முதுமலை யானைகள் முகாமிலிருந்து சீனிவாசன், பொம்மன் என்ற 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் இயக்குநருமான ஐஸ்வர்யா சாமி தரிசனம் செய்தார். பேட்டரி வாகனத்தில் வந்தவர் மூலவர், சண்முகர், வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி, பெருமாள் உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளிலும் சிறப்பு வழிபாடு செய்தார். தொடர்ந்து கோயிலில் இருந்து வெளியே வந்தவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் அதிரடி பேச்சுக்கள், அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுவரை
கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நம்மளுடைய தன்மானத்தை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பினாக்க நம்ம நிச்சயமாக பேசுவோம். இது கட்சி ரீதியாக இல்ல, ஜெனரலி நான் சொல்றேன். அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்து சொல்றாரு. அதே தவறு. திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கரெக்டா? அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு. ஒரு சமயம் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ராஜபக்சே இருக்கார்ல, அவருடைய கட்சி இங்க ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி இப்ப சிலோன்ல ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி, அது வேணா கூட்டணி வைக்கலாம், வேற யாரும் வரமாட்டாங்க, தெரியும் உங்களுக்கு. செங்கோட்டையன் பேசினா உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பேசுங்க. நீங்க அதிமுகவில் பொறுப்புல இருக்கீங்க, மாவட்ட பொறுப்புல இருக்கீங்க, மாநில பொறுப்புல இருக்கீங்க, முன்னாள் அமைச்சர் அப்படின்னு அரசியல் நாகரிகத்தை சொல்லணும். அரசியல் நாகரிகமா அமித்ஷா நடந்திருக்கணும். நடந்தாரா அது மாதிரி? அந்த ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி தலைவர், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வச்சு எங்களுக்கு தான் மாம்பழச்சனன்னு சொல்றது ஒரு மோசடி. இந்த அலுவலக மாற்றம் என்று சொல்வது என்பது நேற்று வழங்கப்பட்ட அங்கீகாரத்தினுடைய அதனுடைய தன்மையை நீர்த்து போக செய்வதற்காக திரு கௌரவ தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு கபட நாடகம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா திமுக சமூக நீதிக்கு விரோதி மட்டுமில்ல, சமூக நீதிக்கு துரோகி என்று நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான் மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது.